டைரக்டர் சங்கருடைய கேம் சேஞ்சர் படம் பார்த்து என்னடா மூவி ரிவ்யூவா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த படத்துல இருந்த எனக்கு புரிஞ்ச ஒரு அரசியலை பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேட்ல, அது முக்கியமா தமிழ்நாட்டுல நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை சுத்தி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி கூட்டி குறைச்சி கொஞ்சம் திருச்சி தெலுங்குல ஒரு படம் பண்றது, அப்புறம் அந்த படத்தை டப் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றது. இது என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, இது தெலுங்கு படம், தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு எடுத்த ஒரு ஸ்கிரீன் பிளே, உண்மைக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிக்கிறது. இந்த மாதிரி நோட்டான ஒரு படம் விஜய் தேவர்கொண்டா நடிச்ச படம் வந்திருக்கும், அதையும் வாய்ப்பு இருந்தா பாருங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் சேஞ்சரோட கதையில ஒரு ரொம்ப பெரிய அப்பழுக்கு இல்லாத மக்கள் தலைவர், அந்த மக்கள் தலைவர் கூட ஒரு பேச்சு திறமை உள்ள ஒரு ஆள் இருப்பார். அவர் இந்த மக்கள் தலைவரை மேனிபுலேட் பண்ணி ஏமாத்தி அவரோட பேச்சு திறமையின் மூலமா சிஎம் ஆகுறாரு. அப்புறம் ரொம்ப காலம் சிஎம்மாவே இருக்கிறாரு. அவரோட கடைசி காலத்துல மனம் வருந்தி மக்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறார். அவருக்கு 2 பசங்க. மூத்த பையனை விட இளையவர் ரொம்ப ஸ்மார்ட், கிளவர். ஆனா அந்த இளையவர் பவருக்கு வரணும் போதெல்லாம் அவங்க அப்பா வந்து இல்ல மக்களுக்கு நல்ல தலைவனா இருக்க மாட்டேன், நீ வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல அப்பா இறந்து போறாரு. அண்ணனை சைட்லைன் பண்ணி தம்பி சிஎம் ஆக போகும்போது ஹீரோ வராரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிசைன் பண்ண ஐபிஎஸ் ஆபீசர், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகி அதுலயும் சஸ்பெண்ட் ஆயிட்டு அவரும் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்து டஃப் கொடுப்பாரு. இது தவிர வந்து இதுல ஒரு முக்கியமான சீன் வேற வரும். அந்த சீன்ல வந்து இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் வந்து அந்த சிஎமோட பையன் உடைப்ப வருவாரு. அப்ப அந்த பாஞ்சி தாவி புடிச்சு தழுவி அந்த இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் காப்பாற்றுவார். படம் வந்து அந்த இவிஎம் மிஷினை ப்ரொமோட் பண்றதுக்கா இல்ல இந்த ரிசைன் பண்ண ஐபிஎஸ் ஆபீசரை ப்ரொமோட் பண்றதுக்கான்னு தெரியல. ஆனா ஒரு படத்தை பார்க்கும்போது இந்தந்த கேரக்டர் இது இவரா இருக்குமோ, இது இவரைத்தான் சொல்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றதும், உண்மைக்கு புறம்பாவோ இல்ல திருச்சோ இந்த மாதிரி ஒரு கதையை சொல்றதோ சாமர்த்தியமோ என்ன. 2019 கேரளால லூசிஃபர்னு ஒரு படம் வந்தது, மோகன்லால் பிருத்திவிராஜ் சுகுமாரனோட படம். அந்த படத்துல இதே மாதிரி தான் ஒரு பிராடான அரசியல் பேசிப்பாங்க, ஆனா அது வேற பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். அந்த படம் வந்த போது இது மாதிரி தான், இதுல இந்த அரசியல் எல்லாம் பேசியிருக்காங்க நான் சொல்லும் போது உன் மண்டைக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதுன்னு என் கூட யாருமே அதை ஒத்துக்கவே இல்லை. சோ வாய்ப்பு இருந்தா அதை பத்தி இன்னொரு வீடியோல பேசுவோம். நான் சொன்ன இந்த 3 படத்தையும் பாருங்க. உங்களுக்கு இப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.